கெஸ்குல நம்ம பார்க்க போகிற இந்த செயின்ட் யாருன்னாக்கா, அவர் வந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இத்தாலியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் பலவிதமான அரசு பணிகளில் வேலை செஞ்சவர். அவர்கிட்ட எக்கச்சக்கமான பணம், சொத்து, சுகங்கள்லாம் இருந்தது. அதை இறைவனுக்காக துறந்த ஒரு மிகப்பெரிய புனிதர். இவரோட வாழ்நாளில் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து ஆக்சிடென்டலா ஒரு சபை நிறுவறதுக்கு காரணமானாரு. எப்படின்னா, அ ஒரு சபை கிளரிக்கல் ஆர்டர்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய கிளரிக்ஸ் ரெகுலர் மைனர்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சபை ஆரம்பிக்கிறபோது, இன்னொரு ஃபாதருக்கு அந்த ஃபவுண்டர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த ஃபவுண்டர் எழுதின லெட்டரு இவர் நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இவர் கையில் வந்து ஆக்சிடென்டலாக கிடைக்குது. அதை பார்த்ததும் இவர் வந்து ஆண்டவர் அழைக்கிறதா நினச்சி, இவர் போய் அந்த ஃபவுண்டரை பார்த்து, இவரும் ஃபவுண்டர் ஆகி தான் வந்து இந்த அடோனோ ஃபாதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சபையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து இந்த எப்போதுமே துறவறத்துல வந்து 3 வார்த்தைப்பாடுகள் இருப்பாங்க இல்லையா? ஏழ்மை, கற்பு, ஒபீடியன்ஸ் அதாவது கீழ்ப்படிதல். இந்த 3 தவிர 4வதா இவர் மட்டும் தனியா வந்து ஒரு வார்த்தைப்பாடு எடுக்கிறாரு. அதாவது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் இந்த குருத்துவ இத வச்சு நான் வந்து ஹையர் பொசிஷன்ஸ் லைக் பிஷப்போ, இல்லனாக்கா வந்து கார்தினாலோ, இல்ல சபை தலைவரோ இந்த மாரி எந்த பெரிய பதவிகளுக்கும் நான் போமாட்டேன். எளிமையான வேலைகள மட்டுமே செய்வேன்னு சொல்லி இவர் வாழ்ந்துன்ருக்காரு. இவர் வந்து சமைக்கிற வேலை, நெறைய வந்து குருக்களுக்கு சமைச்சு குடுக்கறது, அந்த மாரி எளிமையான வேலை செய்றாரு. இவருக்கு சின்ன வயசுல ஒரு மிகப்பெரிய ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது. அந்த ஸ்கின் டிசீஸை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது லெப்ரஸியோட அறிகுறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் உடனே கோயிலில் போய் ஆண்டவர்கிட்ட முன்னாடி அழுது வேண்டுறாரு. இது என்னை விட்டு போச்சுன்னா நான் வந்து என்னோடது எல்லாத்தையும் துறந்து குருவாகிறேன், என்ன உண்மைக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த நோய் நீக்குது. இவரோட சொத்துக்களெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவர் வந்து ஒரு குருவானவர் ஆகிறாரு. அவர் ஒரு ஃபவுண்டராக இருந்தாலும் அந்த ஃபவுண்டருக்குரிய எந்த விதமான அட்வான்டேஜஸையும் அவர் எடுத்துக்காமல் ஒரு சாதாரண எளிய லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய இதயம் முழுதும் இறைவன் சைடு, இறைவனை பற்றின சிந்தனைகளில் மட்டுமே தான் வந்து இருந்தது. இவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப எளிமை. தரையில் படுத்து தூங்குறது, படிக்கட்டில் படுத்து தூங்குறது, பீடத்தின் கீழே படுத்து தூங்குறது, அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். ரொம்ப செருப்பு போடாமல் நடக்கிறது, அந்த மாதிரிலாம். பிற்காலத்தில் அவர்கிட்ட இருந்த எல்லா பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இறந்த ஒரு மகப்பெரிய புனிதர். யார் அவருன்னு கண்டுபிடிங்க. பிரைஸ் தி லார்ட்.